வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ராசி நல்ல ராசி. அதாவது பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம், சொல்லும்போது ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு இனிய மாதம் அப்படி சொல்லலாம். நவம்பர் மாதம் சொன்னாலே அதுக்கு மறுபெயர் நோ நட் நவம்பர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்கு. அது நல்ல ஒரு விஷயம். அது வந்து நோ நட் நவம்பர் அது போன்ற ஏகப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதத்தை வந்து ஒன்றிணைத்து நிறைய விஷயங்கள் இருக்குது. நவம்பர் மாதத்துல இப்ப நவம்பர் மாதத்தில் நடந்த நல்ல ஒரு விஷயங்களை பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். Let's go to the video. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்க என்சி. இந்த வீடியோ நம்ம பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நான் அப்படி சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து ரீமந்த்னு ஒரு சீரிஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னன்னா மந்த்லி நடந்த விஷயத்த அந்த மந்தோட கடைசியில வந்து அந்த மந்த்ல நடந்த விஷயத்தையும் போட்டு ஒரு வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்துச்சு. அந்த பிளானோட ஃபர்ஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா இதுதான். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாசத்துல நடந்த எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். துறைக்கே அதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பில்லை கிளிக் பண்ணி ஆள்ல போட்டு வச்சுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு லைக் கொடுங்க. ஓகே, இந்த நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் கொஞ்சம் அதிகமா நடந்திருக்கு. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா இந்த கேமிங் சைட்ல ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரி அந்த சைட்ல ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. அது இல்லாம ஒரு சில இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நிறைய பார்ப்போம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நவம்பர்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது நோ நட் நவம்பர். யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்றன்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. யார் யாரெல்லாம் என்எஸ்என் ஃபாலோ பண்றீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதை நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா கேமிங் சைட்ல இருந்து ஆரம்பிப்போம். கேமிங் சைட்ல பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்னன்னு பார்த்தலாம். அதாவது பாத்தீங்கன்னா RDR1 ரெட் டெத் ரெடம்ஷனை வந்து ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் விட்டுருக்காங்க. விட போறாங்க. டிசம்பர் 2ஆம் தேதி பாத்தீங்கன்னா விட போறேன்னு சொல்லிட்டு அபிஷியலாவே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இல்ல நெட்ஃபிளிக்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து அதை நெட்ஃபிளிக்ஸோட ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரீயாவே ஏற்றி விளையாடிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நியூஸ் தான். என்னதான் வந்து நல்ல நியூஸா இருந்தாலும் இதை அவங்க வந்து ஒரு முட்டு கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதுதான் செகண்ட் பேட் நியூஸே. வழக்கம் போல GDC பாத்தீங்கன்னா திரும்பவும் டிலே பண்ணிட்டாங்க. அதாவது என்னைக்கும் சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா நவம்பர் 19, 2026 ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மே சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து நவம்பருக்கு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இப்ப இருந்து ஒரு வருஷம். சரி, ஓகே, இன்னும் 6 மாசம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருந்தாங்க. இப்போ ஒரு வருஷத்துக்கு தூக்கி போட்டாங்க. சரி, GDC சொன்னா டிலே ஆகும்டா, இந்தாங்கடா வச்சுக்க நான் சொல்லிட்டு ரெட் டெத் வந்து ஆண்ட்ராய்டுக்கும் iOSக்கும் விட்டாங்க. இந்தாங்க ஐடியா. இதுதான் பாத்தீங்கன்னா கேமிங் சைட்ல நடந்த ஒரு சில விஷயங்கள். இப்ப சினிமா சைட்ல போனீங்கன்னா TTF வாசனோட IPL மூவி, அதாவது இந்தியன் பேனல் லா மூவி பாத்தீங்கன்னா நவம்பர் 28 பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. இந்த மாசம் பாத்தீங்கன்னா ட்ரைலர் விட்டுருந்தாங்க. சொன்னது பாத்தீங்கன்னா இதை பத்தினா இதுல ஜாயின் பண்ணிக்கினேன். ஐயோ, ரொம்ப நன்றி. குறைகள் இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க திருத்திக்கிறோம். எதுவுமே டிக்கெட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தீர்த்துட்டாங்க, ஹவுஸ் பண்ணிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த படத்துக்கு போயிட்டு அடுத்த டிக்கெட் வருக்குன்னு எனக்காக புக் பண்ணிருக்கேன். நன்றி. இப்போ ரீசெண்டா A2D ப்ரோவும் TTF வாசன் ப்ரோவும் ஒரு காம்போ சேர்ந்து இப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பத்தினா TTF வாசன் நிறைய விஷயம் பத்தினா சொல்லியிருந்தாரு. அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சில விஷயங்கள். அது வரைக்கும் அவர் வந்து அவரோட சில சொல்லாத நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா சொல்லி இந்த மாதிரி அவருக்கு வந்து தப்பான கேஸ் போட்டிருக்கிறது சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. அதுதான் வாழ்க்கையிலேயே பண்ண பெரிய மிஸ்டேக். ஓட் கன்வர்ஷன்ஸ், அதனால பிரச்சனைகள் வருது. அந்த பைக்கும் என்னோட தான் சொல்லி கிட்டத்தட்ட 8 கேஸ் அதுல தான் கணக்கு அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப வலிக்குது. புரியல என்ன சொல்றீங்க? இது வரைக்கும் எந்த ஒரு வீடியோலயுமே நான் சொன்னது கிடையாது. TTF வாசன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை பார்க்கும்போது நான் எங்க இருக்கேன்? ஜெயில இருக்கேன். அதாவது பாத்தீங்கன்னா மஞ்சள் வீரன் ஒரு படம் பாத்தீங்கன்னா பண்ண போய் அதுக்கப்புறம் அது டிராப் ஆயிட்டு இப்போ வந்து IPL இந்தியன் பேனலான்னு சொல்லிட்டு படம் பண்ணியிருக்காரு. ட்ரைலர் பார்த்த வரைக்கும் எனக்கு என்னமோ நல்லா இருக்குன்னு தோணுது. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆனா இருந்தாலும் ஒரு சைட்ல ஒரு பக்கம் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து ஏதோ டைலாக் ஏதோ ஒரு மாதிரி சொல்லிட்டு அந்த டைலாக் நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் போட்டு அடிச்சுன்னு இருக்கிறாங்க. ஆட்டத்தை சரியா முடிக்கணும்னா ஓட்டத்தை எப்ப வேகப்படுத்தணும்னு தெரியும். இனி பாருங்க என் ஆட்டத்தை. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அதையும் பாத்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ மாரி போடலாம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளோட ராஜமௌலி இயக்கத்துல
மகேஷ் பாபுவோட நடிப்புல வாரணாசின்னு சொல்லிட்டு ஒரு படம் பத்தி ரெடி ஆகிட்டு இருக்கு. டைட்டில் கார்டெல்லாம் படம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஒரு ஹைப்பும் போயிட்டு இருக்கு. பார்ப்போம். ராஜமௌழி படம்னாலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு காம்போ பாத்தீங்கன்னா நடக்கிறதா இருந்தது. அது கன்ஃபார்மா பண்ணிட்டாங்க. அதாவது என்னன்னா சூப்பர் ஸ்டாரும் கமல்ஹாசனும் சேர்ந்து நடிக்க போறாங்க. அதுவும் கமல் சரோட ப்ரொடக்ஷன்லயே பாத்தீங்கன்னா ஒரு படம் பண்ண போறாங்க சொல்லிட்டு ஒரு அபிஷியல் நியூஸ் வந்தது. இந்த படத்தோட டைரக்டர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் மாத்தி மாத்தி சொல்லுவாங்க, அவங்கதான் இருப்பாங்க இவங்களா இருப்பாங்க சொல்லிட்டு. ஆனா அப்படி இப்படின்னு போய் எப்படியோ கடைசியில சுந்தரசி கையில பாத்தீங்கன்னா டைரக்ஷன் போச்சு. வாடா ராஜா வாடா ராஜா வா 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 வா. ஓகே, சுந்தர்சி ஒரு நல்ல ஒரு படம் பண்ணுவாரு சொல்லிட்டு ஒரு ஹோப் இருந்தது. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு ஒரு வெளில போயிட்டாரு. ஆனா கிடைச்ச நியூஸ் படி சூப்பர் ஸ்டாருக்கு பாத்தீங்கன்னா கதை ஏதோ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் சுந்தரசி வந்து வெளில போயிட்டான்னு சொல்லிட்டு கமல்ஹாசனே சொல்லியிருந்தாரு. ஏதோ நியூஸ்ல ஏதோ சொல்லியிருந்தாரு. அது என்னன்னு தெளிவா தெரியல. எனக்கு தெரிஞ்சு அடுத்த டைரக்டர் யார் போடுவாங்கன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு லோகேஷ் கனகராஜே கொடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா பிரதீப் ரங்கநாதன் இருக்கிறாரு, அவர்கிட்ட கொடுத்தா நல்லா கிண்டி கொடுப்பாரு. ஓகே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நவம்பர் மாசம் நடந்த ஒரு சில விஷயங்கள். இது நான் வந்து இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் வீடியோனால நான் அவ்வளவோ கவர் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு இந்த நவம்பர் மாசம் நடந்த ஒரு சில முக்கியமான விஷயத்தை மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். நான் கவர் பண்ணது நிறைய விஷயங்களும் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். அடுத்து இந்த சீரிஸ்ல வர வீடியோல பாத்தீங்கன்னா நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா கவர் பண்ண பாக்குறேன், டீட்டெயிலாவும் சொல்ல பாக்குறேன். ஓகே, உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். பாய்.